தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்கள் குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்களின் பார்வை பகுதியில் பார்க்கலாம். மதுரை மாவட்டம் உத்தங்குடி 9வது வார்டு. நான் கடந்த 15 ஆண்டுகளாக மாநகராட்சியில் ஒப்பந்த பணியாளராக பணி செய்து வருகிறேன். எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா கூட்டுறதுக்கு மாறு கிடையாது, வாலி கிடையாது, முறையான ரேக்கு கிடையாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுடைய சொந்த கை காசு போட்டு தான் நாங்கள் மாறாக இருக்கட்டும், வாலியாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் தான் வாங்கிக்கிறோம். இது தவிர்த்து எங்களுக்கு முறையாக டோர் டெலிவரின்னு சொல்லி அதாவது குப்பை வாங்க போவோம். வீடு வீடாக குப்பை வாங்க போகிறதுக்கு வண்டி கிடையாது. அந்த வண்டியில் ஏதாச்சும் ஒரு வேலை பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஒன்று அச்சு முறிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் தான் எங்களுடைய சொந்த கை காசு போட்டு தான் நாங்களும் பார்த்துக்கணும். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கார்ப்பரேஷன்லேருந்து நாங்கள் ஒரு சில கோரிக்கையை வச்சு இப்போ கடந்த 10 நாளைக்கு முன்னால் ஒரு 4 நாள் போராட்டம் நடத்தினோம். 600 லட்சம் ரூபா ஏதாவது சம்பளம் ஏதாவது சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் அளவில் தான் வந்திருக்கு. இன்னும் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா என்னன்றது இனி வரும் காலங்களில் தான் தெரியும். இது தவிர்த்து நாங்கள் கொரோனா காலங்களில் வேலை பார்த்தப்போ எங்களுக்கு 15,000 ரூபா ஊக்கத்தொகை தரதா அன்றைக்கி இருந்த அரசு சொல்லிச்சு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு சேரலை இது வரைக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா நலவாரியம் ஏதோ பேரளவில் பதிஞ்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரை வேலை பார்த்தா வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் பதிகிறாங்க. அதுவும் கூட பேரளவில் தான் இருக்குது. லோன் தரேன்னு சொல்லி இப்போ சமீபத்தில் அட்ரான்னு சொல்லி என்னென்னமோ வாங்கினாங்க. ஆனால் இன்னும் எந்த ஒரு தகவலும் இல்லை. அதை பற்றி கேட்டால் வரும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த குப்பை எங்களுக்கு முறையாக வாங்கி அதை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சரியான ஒரு இட வசதியும் இல்லை. குப்பை வைக்கிற இடத்துல பூராமே சண்டை போடுறாங்க. அந்த சுற்றி உள்ள பிளாட்டுக்காரங்களாம் சண்டை போட்டு இங்கே வைக்காதீங்க, அங்கே வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 4 நாளைக்கு ஒரு வட்டம் 3 நாளைக்கு ஒரு வட்டம் தேக்கமாக இருந்து தான் டப்பா தூக்குறாங்க. எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு பேட்டரி வண்டி கொடுத்துருக்காங்க, சில பேர்த்துக்கு டாடா ஏசி கொடுத்துருக்காங்க. ஊராட்சியில் கொடுத்த அந்த ட்ரை சைக்கிள் தான் இன்னும் எங்கள் பகுதியில் பெரும்பாலாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதையும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கொடுத்தாங்கன்னா எங்கள் தொழிலாளர்கள் கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். மதுரை மாநகராட்சியில் முன்னாடி பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகமாக இருக்கும்போது கரெக்டான வண்டி ட்ரை சைக்கிள்லேருந்து எல்லா வண்டி வாகனங்களும் கரெக்டாக குப்பை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு கவர்லேன்னு சொல்லி ஒரு தனியார் மயமாக போனதுக்கப்புறம் ஒரு குப்பை வண்டி நிலைமை இப்படி இருக்குது. அவங்க எப்போ வண்டி கொடுக்க அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி இருந்து மறுபடியும் குப்பையை வாங்குற மாதிரி இருக்குது. அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் இல்லை. 18 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இந்த மாதிரி வேலை பார்த்து இருக்காங்க. அவங்களுக்கான சரியான ஊதிய உயர்வும் கிடையாது. அரசாங்கம் ஒரு நிர்ணயம் பண்ணி ஒரு ஊதியத்தை கொடுக்குன்னு சொல்லும்போது கான்ட்ராக்ட் லெவலில் பாதி அளவு ஊதியத்தை பிடிச்சிக்கிறாங்க. அவங்கெல்லாம் பிடிச்சது போக வெறும் சம்பளம் 12 ரூபாயும் 13 ரூபாயும் கைக்கு வருது. இது எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது. எவ்வளவோ 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாற்றத்தில் வாழ்ந்து இந்த பிள்ளை வெட்டி படிக்க வச்சுக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலை இந்த வேலைக்கு இன்னும் ஒரு உருப்படியான சம்பளம் இது வரைக்கும் யாரும் கொடுக்க மாட்டேன்ற மனக்கவலைகளுக்குள்ளே இருக்குது. அதேமாதிரி கொரோனா நிவாரண நிதியாக சொன்னார் தளபதி அவர்கள். அது ஒரு 5,000 கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அந்த இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி க்ளோஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, விளக்கு மாதிரி ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. பாதாள சாக்கடை சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி சாமான் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஊழியர்களுக்கு எந்த ஒரு பணி பாதுகாப்பும் கிடையாது. ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா ஒரு பீங்கா குத்தலாம் சரி, ஊசி குத்தலாம் சரி, அதுக்கான மருத்துவ சமாச்சாரத்துக்கு நம்மளை கை காசு நம்ம வாங்குகிற சம்பளத்துலேயும் கம்மி. அது போக அந்த மருத்துவ சமாச்சாரத்துக்கு போய் வாங்குறதுக்கு கொஞ்சம் அதை போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம வாங்குகிற சம்பளத்தில் போய் மருத்துவ செலவுன்றது அது 1000 2000 போயிடுது. அப்போ மிச்சம் உள்ள காசை வச்சு நாங்கள் எப்படி பிள்ளை குட்டியை காப்பாற்றுறது, படிக்க வைக்கிறது, அவங்க வாழ்வாதாரத்தை நாங்கள் எப்படி பார்க்குறது? காலங்காலமாக நாங்களே குப்பை அள்ளிக்கிட்டே கஷ்டப்படுறோம். என் பிள்ளைகளாவது நல்லபடியாக ஒரு வேலை நிலைமைக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த நிலைமைக்கு இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். அப்படி உள்ள சூழ்நிலை ஏன் இந்த மாதிரி மாநகராட்சி நிர்வாகம் எங்கள் பணியாளர்கள் மட்டும் தனியார் வயம் ஏன் ஒப்படைக்கிறாங்க? அதே மாதிரி மாநகராட்சியோட இணைக்கப்பட்ட கிராம பஞ்சாயத்து பணியாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க பஞ்சாயத்து போர்டாக இருக்கும்போது 15 வருஷம் 10 வருஷம் பார்த்த ஆளு இருக்காங்க, 5 வருஷம் பார்த்த ஆளுக்கு இருக்காங்க. இப்படி அவங்களையும் மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துச்சு. இது வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு பணி நிரந்தரம் என்று இல்லாமல் உதவித்தொகை கூட 1000 ரூபா கிடைக்கிது, 1500 ரூபாய்க்கு கிடைக்கிது, மகளிர் காசு கூட ஒரு 1000 ரூபா கிடைக்கிது. ஆனால் காலங்காலமாக அந்த குப்பையிலேயே வாழ்ந்த மக்களுக்காக ஒரு பென்ஷன் கூட இல்லாமல் வெளியே அனுப்புகிறாங்களே, அது எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பாதாள சாக்கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அந்த ஊழியர்கள்லாம். அவங்க அந்த பாதாளத்துக்குள்ளே இறங்கி வெளியே வந்தால் தான் உயிர் நிச்சயமாக இருக்குது. அப்படி உள்ள சூழ்நிலை அதுக்கான கருவிகள் தமிழக அரசு சரியான முறையில் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ மாநகராட்சியில் 9வது வார்டு இது. 9வது வார்டில் கூட்டு மாறு கிடையாது, கொக்கி கம்பு கிடையாது, வாளி கிடையாது, எந்த உபகரணங்களுமே கிடையாது. அவங்க சொந்த காசு போட்டு வாங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 30 வருஷம் தொகுப்பூதியமாக பணியாளருக்கு ஊராட்சியிலேருந்து மாநகராட்சி இணைச்சப்பட்டு இன்றைக்கி 15 வருஷம் ஆச்சு மாநகராட்சி ஆகி. ஆனால் எங்களை இன்னும் நிரந்தரப்படுத்தவே இல்லை. அப்படியே தொகுப்பூதியமாக தான் வச்சுருக்காங்க.
இது வந்து நாங்களும் சென்னை போய் முதலமைச்சர் மான் கொடுத்து இது கொடுத்து எல்லாமே இருக்க ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது மாதிரி இல்லை இன்னது வரைக்கும். 385 பேர் இதில் உள்ள நுழைஞ்சது மாநகராட்சியை 25/10/11 உள்ளே போனோம். இப்போ 15 வருஷம் ஆச்சு, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த இதில் வந்து இப்போ இருக்கிறது வந்து 210 பேர் தான் இருக்கோம். முக்கால்வாசி பேர் இறந்துட்டாங்க. ரெண்டாவது ரிட்டையர்ட் ஆகினாலும் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. இப்போ ஒரு பேப்பரை தான் மாநகராட்சி கொடுக்குது, எதுவுமே கொடுக்க மாட்டேங்குது. ஒரு இறந்திருந்தா இன்றைக்கி எல்லாம் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். எங்கள் இதில் ரிட்டையர்ட் ஆகி பேப்பரை கொடுத்தாங்க. இன்றைக்கி அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வேலையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். ஒரு பேப்பரை தான் கொடுத்தா ஒரு மாநகராட்சி எதுவுமே இருந்தாங்க ஒரு 5,000 10,000 கொடுத்து எதுவுமே கொடுக்கவே இல்லை. இப்போ நிலவர அட்டையத்தை 15 வச்சுருக்கேன். 15 இப்போ கூட அது கூட கேட்டாங்க, எல்லாத்தையும் கேட்டு வாங்கினாங்க, எல்லா ஆதார் கார்டு எல்லாத்தையுமே வாங்கினாங்க. ஆனால் வாங்கி என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒன்றுமே பண்ணலை. என்ன லோன் தராங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வாங்கினாங்க, அது பாட்டு ஒன்றுமே தெரியல. கேட்டால் வருன்னு தான் சொல்கிறாங்க. வேறு எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. கான்ட்ராக்டருக்கு அவங்களுக்கு இந்த 725 ரூபா சம்பளம் இருக்குது அறிவிச்சிருக்காங்க, ஆனால் அது கொடுக்கவே இல்லைன்னு இது வரைக்கும். மதுரை மாநகராட்சியில் 9வது வார்டு உத்தங்குடியில் வேலை பார்க்குறேன். 15 வருஷமாக ஆச்சு வேலை பார்க்குறேன். சம்பளம் போடாமல் சபரிமான தான் சம்பளம் போடுறாங்க, ஒரு நிர்ணய சம்பளம் போடலை. கான்ட்ராக்ட் வீட்டிலேருந்து வர குப்பை டப்பாவோட ஒழுங்காக தூக்க முடியல. நான் குப்பையை வாங்கி கலெக்ஷன் வாங்க எங்கே போகிறதுன்னு தெரியல. அதுக்கான இடமும் சரியாக சொல்ல மாட்டேன்றாங்க. இது மக்கள்கிட்ட நாங்கள் பேச முடியல. தெருவில் குப்பை வாங்க வரலன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட டெய்லி ஒவ்வொரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. மாறு விளக்கமாறு எல்லாமே நாங்களே காசு போட்டு பின்னிக்கிறோம். வருஷத்தில் ஒரு கூட தான் கொடுக்குறாங்க. மற்ற நேரம் தேஞ்சு போயிடுது. திருப்பி அதுக்கு நம்மளாம் காசு போட்டு பதிகிற மாதிரி வாங்குற மாதிரி இருக்குது. கை க்ளோஸு ஒரு தான் கொடுக்குறாங்க, அதுவும் பிஞ்சு போயிடுது. தரமான பொருளாக இல்லை. நாங்களாம் அது எல்லாமே வாங்கிக்கிறோம். இல்லைனா குப்பை போகிற வீட்டில் கேட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம். அவங்க மாஸ்க்கு கொடுக்குறாங்க. எல்லாமே நாங்களாவே எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அடிக்கடிலாம் எங்கள் காய்ச்சி உடம்பு முடியாமல் தான் வரும். நாங்கள் தான் ஆஸ்பத்திரி இது பண்ணிக்கிறோம். பிஏபி இஎஸ்ஐ சரியான முறை நடைமுறைப்படுத்த முடிய மாட்டுறாங்க. சௌகரியத்துக்கு பணம் ஏறுது, சௌகரியத்துக்கு வர்றது இவ்வளோதான்ற ஒரு இது இல்லை.